நம்ம எல்லாருக்குமே இந்த 3 ஸ்பைடர்மேன் தெரியும். பட் ஆனா இவங்களுக்கு முன்னாடி 2 பேர் ஸ்பைடர்மேனா நடிச்சிருக்காங்க. எஸ், 1960ஸ்ல ஸ்டான்லியால உருவாக்கப்பட்ட ஸ்பைடர்மேன் கேரக்டரை மார்வல் பப்ளிஷரான குட்மேன் ஒரு 3 காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்றாரு. ஒன்னு, ஸ்பைடருக்கும் மக்களுக்கும் கனெக்டே இருக்காது. ரெண்டாவது, ஒரு டீனேஜரான பொடி பையன்லாம் சூப்பர் ஹீரோவா இருக்க முடியாது. மூணாவது, டே டு டே லைஃப்ல தோத்து போறவன் எப்படி சூப்பர் ஹீரோவா இருக்க முடியும். அண்ட் லேட்டர் ஆன் ஸ்டான்லிக்கு 1962ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அண்ட் இதன் மூலியமா ஸ்பைடர்மேனை காமிக்ல ரிலீஸ் பண்றாரு. எந்த 3 காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதே 3 காரணத்தை மக்கள் விரும்பி அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதன் மூலியமா இந்த ஸ்பைடர்மேன் சீரிஸ் காமிக் புக் சேல்ஸ்லயே ஒரு ட்ரேட் மார்க்கை செட் பண்ணுது. 1974ல டெலிவிஷன் சீரிஸ்க்காக ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பைடர்மேனா உருவெடுக்கிறவர் தான் டேனி சிக்ரன். ஒரு 4 வருஷம் கழிச்சு 1977ல நிக்கோலஸ் ஹேமண்ட் நடிப்புல தி அமேசிங் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைவ் ஆக்ஷன் பிலிம் ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் முடிஞ்சு ஒரு 25 வருஷம் கழிச்சு நம்ம டோபி மெக்யூரி நடிப்புல 2002ல ரிலீஸ் ஆகிற ஸ்பைடர்மேன் வேர்ல்டு வைட் பயங்கர மெகா பிளாக் பஸ்டர் அடிக்குது. அண்ட் யாரை கேட்டாலும் நான் தான் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் மக்களுக்கு சூப்பர் ஹீரோ பிலிம்ஸ் மேல இருக்கக்கூடிய பார்வையே டோட்டலா மாறுது. அண்ட் டில் டேட் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சோலோ சூப்பர் ஹீரோ பிலிம் அதிக கலெக்ஷன் அடிச்சதுன்னா அது ஸ்பைடர்மேன் தான். அண்ட் இந்த 3 ஸ்பைடர்மேன்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து மார்வல் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் வாய்ஸ் ஆஃப் விக்கியை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.